தமிழர் பெருமை பாரம்பரியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, நாங்கள் கொண்டு வந்து நடத்த வேணாம், தயவு செய்து வேணாம். அது அன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டுக்கு. there is no text without a context. I repeat, there is no text without a context. இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டுக்கு தமிழர் சமயத்தினுடைய விஷயங்கள் அது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் என்றால், பெருமையாக இருக்கும் என்றால், உயர்வாக இருக்கும் என்றால் கொண்டு வந்து நிறுத்துவோம். கடைசியாக இதை சொல்லி நினைக்கிறேன். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட போய் கேட்குறாங்க, ஒரு தாழ்த்தப்பட்டதிலும் தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்மணி வந்து கேட்குறான். அந்த காலத்திலும் ஜாதி வேறுபாடு இருந்தது, ஜாதி வேறுபாடு இன்னைக்கு இல்லை. அந்த தாழ்த்தப்பட்ட பெண் சமாரிய பெண். சமாரிய பெண்ணா ரோமன் சோல்ஜர்ஸுக்கும் ஜூயிஷ் விமனுக்கும் பிறந்த ஒரு பிரீடு. அவங்கள தாழ்த்தப்பட்டவங்களும் ஒத்துக்கலன்னு அருந்ததியில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதுதான் அந்த தலித்துன்னு வந்தால் சில நேரம் எனக்கு கோவம் வரும். என்னையா நீங்கள் தலித் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே பறையருங்கிறீங்க, பல்லருங்கிறீங்க, அருந்ததி இருங்கிறீங்க, சக்கிலி இருங்கிறீங்க, கீழேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு பிரச்சனை வச்சுருக்கிறோம். வெளிப்படையாக பேசுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, சமாரிட்டன்ஸுக்கு அட்லீஸ்ட் ஜூஸுக்கு ஜெருசலம் டெம்பிள் இருந்தது. ஜூஸ் இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கெரசிம் மவுண்டன், கெரசிம் மலையில் ஒரு கோயில் இருந்தது. இந்த 2 கோயிலையும் யாரை விடல? இந்த சமாரிய பெண்ணை விடல. ஏன்னா அவள் வந்து கிராஸ் பிரீடில் வந்து, கிராஸ் பிரீட்னா அது கேவலமான பிறப்பு, கேவலமான பிறப்பு. அப்போ ஜீசஸ்ட்ட போய் அந்த அம்மா கேட்குது, ஐயா ஜீசஸ், யூதர்கள் அங்கே வழிபடுறாங்க, சமாரிட்டன்ஸ் கெரசிம் மவுண்டனில் வழிபடுறாங்க, எங்களுக்கு எங்கேயும் இடம் தர மாட்டேங்கிறாங்களே, எங்கே தான் நான் போய் வழிபடுறது சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்போ ஜீசஸ் அழகா சொல்லுவார், மாதே லேடி, காலம் ஒன்று வரும், a time will come, அன்று மனிதர்கள் எருசலேம் தேவாலயத்திலும் வழிபட மாட்டார்கள், கெரசிம் மவுண்டனிலும் வழிபட மாட்டார்கள், அவர்கள் ஆவியிலும் அக ஒளியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுவார்கள் அப்படின்னு சொன்னார். They will worship the Lord in truth and spirit. ஸ்பிரிட்னா உன்னுடைய அக உள்ளம், ட்ரூத்ங்கிற அக ஒளி, ஸ்பிரிட் அப்படின்னா அக உள்ளம், ட்ரூத்ங்கிறது உண்மை, உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை வழிபடுவார்கள். கோவில்கள் எல்லாம் கடவுளை தேடாதீங்க, ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட்ல கடவுளை தேடுங்க. நன்றி, வணக்கம்.